மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். இதில் மும்மொழி திட்டம் என்பது இது மும்மொழி திட்டம் கிடையாது. இங்கு இருக்கக்கூடிய ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் அதற்கு ஒரு சாயம் பூசியிருக்கிறார்கள். இப்போ திமுகவோட அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க திமுக அடுத்தது எலெக்ஷனில் சீட்டெல்லாம் வேணும் இல்லையா? அதனால் அவங்க இங்கே இருக்கிறது மற்ற காங்கிரஸ்காரங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது வந்து திணிப்பு கிடையாது, இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இதில் எப்படின்னா முக்கியத்துவம், இதில் முக்கியமான மையமான பகுதி ரூலிங் பார்ட்டியில் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் நிறைய பேரெல்லாம் டான் பாஸ்கோ ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ நான் பேஷண்ட்ஸ் வராங்க, நான் தெலுங்கில் பேசுகிறேன், கன்னடத்தில் பேசுகிறேன், மலையாளத்தில் பேசுகிறேன், இங்கிலீஷில் பேசுகிறேன், கொஞ்சம் ஹிந்திலையும் பேசுகிறேன், கொஞ்சம் குஜராத்திலையும் பேசுகிறேன். ஸோ எனக்கு தானே லாபம். நம்ம லாங்குவேஜ் அது இது படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. இஷ்டம் இருந்தால் படிக்க லாங்குவேஜ் மும்மொழியில் கிடையாது, கம்பல்சரி கிடையாது. இது ஒரு அசெட். நமக்கு குறுகிய மனப்பான்மை இருக்கக்கூடாது. என்னுடைய கருத்து இல்ல, இந்த மும்மொழி கொள்கை வர்றதுனால தாய்மொழி தமிழ் அழிந்து போகும் சொல்றாங்களே. தமிழை எவனாலையும் அழிக்க முடியாது. அவர் கலைஞரே ஒரு தடவை சொல்லிட்டார், அவர் லெட்டர் இருக்குங்க, அவர் அகென்ஸ்ட் கிடையாது. இப்போ நான் தமிழ் கற்றுக்காம இருந்திருந்தேன்னு வச்சுங்க, நான் யூஸ்லெஸ் ஃபெலோ. அது எதுக்கு சொல்ல, நம்ம எவ்வளவு கற்றுக்கிட்டாலும் அது நமக்கு நல்லது. எந்த ஹிந்தி லாங்குவேஜாலேயோ மராட்டி லாங்குவேஜாலேயோ தமிழை அசைக்க முடியாது. அந்த 65 நடந்த ஒரு இஷ்யூ மாதிரி புரியுது உங்களுக்கு, மும்மொழி போராட்டம் அப்படி நடந்தது இல்லை, அதை மாதிரி திருப்பி ரிவைவ் பண்ணலான்றதுக்கு அவசியமே கிடையாது. நம்முடைய அகங்காரத்தினால, நம்முடைய அரசியல் குறுகிய நோக்கத்தினாற்காக நாம் நம்முடைய அடுத்த தலைமுறையில் வரக்கூடிய இளந்தலைமுறையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய எதிர்காலத்தை நாம் பாழாக்கக்கூடாது என்று சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதியை தோல்வியின் விளிம்பிற்கே கொண்டு சென்றவரும், எம்ஜிஆரின் அமைச்சரவையில் 10 ஆண்டு காலம் அமைச்சராக பணிபுரிந்தவரும், மதிப்பிற்குரிய டாக்டர் HV ஹண்டே அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார், இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய செய்தியாக போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக தமிழகத்தில் எல்லோருமே எதிர்ப்பு குரலை கொடுக்குறாங்க. ஆனால் அண்ணாமலை மட்டும் அதற்கு ஆதரவாக பேசி வருகிறார். இந்த எதிர்ப்பு ஆதரவு இதன் நிலைப்பாடில் நீங்கள் என்ன இந்த கருத்து தெரிவிக்க விரும்புறீங்க? நான் பிஜேபியில் ரொம்ப நாளாக ஒரு 20-25 வருஷமாக இருக்கேன், ஆண்டுகளாக இருக்கேன். மதிப்பிற்குரிய பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் நல்ல அருமையான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். அவர் பிஜேபி என்பதற்காக நான் சொல்லவில்லை, அவருடைய கருத்துக்கள் அத்தனையும் கவனத்திற்குரிய கருத்துகள், ஏற்புடைய கருத்துக்கள் என்பது என்னுடைய கருத்து. இதில் மும்மொழி திட்டம் என்பது இது மும்மொழி திட்டம் கிடையாது. இவர் அதற்கு ஒரு சாயம் பூசியிருக்கிறார்கள். நம்முடைய இங்கு இருக்கக்கூடிய ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் அதற்கு ஒரு சாயம் பூசியிருக்கிறார்கள். மும்மொழி திட்டம் என்பது 65ஆம் ஆண்டு அப்பொழுது லால் பகதூர் சாஸ்திரி, பண்டித நேரு அவர்கள் அமரரானதுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி, குல்சரலால் நந்தா ஹோம் மினிஸ்டர், அவர் தான் பயங்கரமான கொடுமையான ஒரு அமைச்சர் அவர். அப்போ 65 ஆண்டு வரையில், ஏன்னா சாசன சபை முடிஞ்சு ரிப்பப்ளிக் 50 15 ஆண்டுகள் ஆங்கிலம் இணைப்பு லிங்க் லாங்குவேஜாக இருக்கும். அது ஹிந்தி லிங்க் லாங்குவேஜாக அதுக்கு பிறகு இருக்கலாம், ப்ரொவைடட்
ஹிந்தி பேசாதவர்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒத்துக்கொண்டால் அப்படின்னுலாம் இருந்தது. இப்போ இவர் இதில் எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ பயங்கரமான வகையில் மும்மொழி திட்டத்திற்காக ஹிந்திக்காக பேசியவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அதில் பல பேர் இப்போ இல்லை. நம்ம மதிப்பிற்குரிய சிதம்பரம் அவர்கள், அவருக்கு நண்பர், நல்ல அறிவாளி, வழக்கறிஞர், எம்பியாக ஹோம் மினிஸ்டராக இருந்தவர். அவர் பேசும்போது தான் எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது. இவரே எப்படி பேசுகிறாருன்னு சொல்லி அவருக்கு நான் கொஞ்சம் 80ஆம் ஆண்டு அவருக்கு ஒரு நாடாளுமன்றத்தில் 84ஆம் ஆண்டு ஒரு பிரச்சனை இருக்கும்போது கூட திருவாடானையில் நான் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கேன். நல்ல அறிவாளி. அவர் கூட இது பிரதான் அவர்கள் இப்படி எல்லாம் பேசுகிறார்கள்னு சொல்லி அண்மையிலே ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு. அதில் அவர் சரியாக புரிந்து கொண்டிருப்பார்கள், அவர் இன்டெலிஜென்ட் மேன். ஆனால் அரசியலுக்காக அவங்க இப்போ திமுகவோட அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க திமுக அடுத்தது எலெக்ஷனில் சீட்டெல்லாம் வேணும் இல்லையா? ஆமாம். அதனால் அவங்க இங்கே இருக்கிறது மற்ற காங்கிரஸ்காரங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பாவம், தப்பு இல்லை. ஏன்னா யங்ஸ்டர்ஸு கூட பழைய இதெல்லாம் வரலாறு என்னென்ன குருதரடார் நந்தா பண்ணார், என்ன அராஜகம் இங்கே நடந்தது அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஆனால் என்ன விஷயம்னா, இது திணிப்பு கிடையாது. இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இதில் எப்படின்னா இதில் முக்கியமான மையமான பகுதி தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தான் இதில் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. நன்றாக அது விரிவாக படித்தால் நமக்கு தெரியும். இம்பார்ட்டன்ஸ் ஷுட் பி கிவன் டு மதர் டங். எல்லாம் மதர் டங்குன்றது கொடுக்குறாங்க. அதுதான் முக்கியம் என்று கொடுக்குறாங்க. இன்னும் வேறு 1, 2, 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜை கூட படிக்கலாம். அதனால் அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இங்கே நாம் இம்ப்ளிமெண்ட் அது நாம் நடைமுறைப்படுத்துவதனால எந்த நஷ்டமும் ஏற்படாது. இன்னும் நமக்கு நன்மை தான் ஏற்படும். ஏனென்றால் இன்னும் 1, 2 லாங்குவேஜஸ் நம்ம மொழிகள் அதிகமாக படிக்கலாம். இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை. இங்கே கொஞ்சம் தாண்டினா கர்நாடகம், அந்த பக்கம் கொஞ்சம் போனீங்கன்னா கேரளா, இங்கே பொன்னேரிக்கு வடக்கு போனால் தெலுங்கு. நமக்கு இது ஒரு நாடு எப்படின்னா ஒரு பல மொழிகள் இருக்கக்கூடிய நாடு. நம்ம அங்கே வங்காளத்தில் வேறு மொழி, இங்கே மராட்டி, இதெல்லாம் இருக்கிறது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம அந்த காலத்தில் எடுத்திங்கன்னா, நான் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கும்போது நம்ம PV நரசிம்ம ராவ் அவர்கள் அகில இந்தியா நல்வாழ்வுத்துறை சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். நான் ரொம்ப பழகுவேன் அவர்கிட்ட. அவர் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது கூட நான் போய் ரிசீவ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப அறிவாளி அவர். அப்போ கேட்பார், நீங்கள் எதுக்கு போகிறீங்க? நான் ஆர்டினரி இல்லை, உங்களோட காரில் போகும்போது பேசிகிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட கற்றுக்கலாம். அதுக்காக கற்றுக்கிட்டது நமக்கு நல்லது தானே. ஸோ கை மண்ணளவு, கல்லாதது கட்டுறது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. அதுதானே வள்ளுவர். ஆகவே லேர்ன் மோர் திங்ஸ், அது நமக்கு நல்லது தான். நான் இது பண்ண மாட்டேன், அது படிக்க நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் மாணவர்களுக்கு ஆசையாக இருக்கும், கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், இங்கே கேந்திரிய வித்யாலயம் வந்தது, புரியுதா உங்களுக்கு? கேந்திரிய வித்யாலயம் வரும்போது நிறைய கேந்திரிய வித்யாலயங்கள் வந்துக்கிட்டு இருந்தது. ஒரு கேந்திரிய வித்யாலயத்துக்கு அட்மிஷனுக்கு அவ்வளோ கஷ்டம். அப்போ அந்த காலத்தில் எம்பிஸுக்கு 2 சீட்டு கோட்டா, அதுக்கு எவ்வளோ ப்ரெஷரு தெரியுமா? கேந்திரிய வித்யாலயத்தில் சேர்ந்தானா அவங்க சிலபஸ் அவ்வளோ நல்லா இருக்குன்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கட்டணமும் அவ்வளோ ஜாஸ்தி இல்லை. இப்போ டான் பாஸ்கோ அது மாதிரி ஸ்கூலில் இதே நீங்கள் எடுத்திங்கன்னா, நம்ம ரூலிங் பார்ட்டியில் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் நிறைய பேரெல்லாம் டான் பாஸ்கோ ஸ்டூடெண்ட்ஸ் தான். புரியுது நம்மளுக்கு? தப்பில்லை, நான் தப்புன்னு சொல்லலை, கற்றுக்க வேண்டியது தானே. இல்லை இப்போ நான் பேஷண்ட்ஸ் வராங்க, நான் தெலுங்கில் பேசுகிறேன், கன்னடத்தில் பேசுகிறேன், மலையாளத்தில் பேசுகிறேன், இங்கிலீஷில் பேசுகிறேன், கொஞ்சம் ஹிந்திலையும் பேசுகிறேன், கொஞ்சம் குஜராத்திலையும் பேசுகிறேன். ஸோ எனக்கு தானே லாபம்.
இப்போ நான் தேர்தலுக்கு நின்னேன். சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆச்சரியப்படுவீங்க. நான் வந்து எம்எல்சி முதல்ல 64 சுயேட்சையாக வந்த எம்எல்சி. அப்போ டிஎம்கே, காங்கிரஸ், ராஜாஜி சுதந்திரம் எல்லாம் கண்டெஸ்ட் பண்ண அத்தனை பேருக்கும் டெபாசிட் போயிடுச்சு. நான் அவ்வளோ சுயேட்சையாக அவ்வளோ ஓட்டில் வந்து 64 அது முடிஞ்சு போச்சு. 67 நான் எப்படி எம்எல்ஏ ஆனேன் யாருக்கு தெரியாது. இப்போ ராஜாஜியோட நான் ஜெயிச்சு ராஜாஜி என்னோட பேசி அப்புறம்தான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் ராஜாஜி ஜாயின் பண்ணேன். 67 நான் நிற்க வேண்டிய 70 வரையில் எனக்கு எம்எல்சி இருக்குது. நான் ஒரு தடவை என்ன பண்ணேன்னா, எப்படி நான் வந்து எம்எல்ஏ ஆனேன்னு சொன்னீங்கன்னா அது ஆச்சரியப்படுவீங்க. பேரறிஞர் அண்ணாவோட பழக ஆரம்பித்தேன். பேராசிரியர் அன்பழகனும் நானும் ஒன்றா மேல் சபையில் இருந்தோம். அவர் டீச்சர்ஸ் கான்ஸ்டியூன்சிலேருந்து வந்தார், நான் கிராஜுவேட்ஸ் கான்ஸ்டியூன்சி, நாங்கள் பக்கத்து சீட்டு மேலவையில். அப்போ அண்ணா வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காரு, இது ஹண்டே பேரை புதுசாக இருக்குது, எப்படி இத்தனை பேரை தோற்கடிச்சார், நான் அவரை வந்து உங்களை அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், நீ வா, நீ தான் சொல்லுவார்கிட்ட. ஏன்னா 5 வயசு ஆகிற மூத்தவர், ரொம்ப அண்ணன் மாதிரி. அவர் அண்ணா விட்ட பேருங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ வந்து பழக ஆரம்பித்தேன். ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. வந்த உடனே அண்ணாவை நான் தான் அழைச்சிட்டு போனேன். மேயர் கொஞ்சம் டிலே பண்ணிட்டார், அவர் கோபம் வந்தது அண்ணாவுக்கு. அப்புறம் அண்ணாவுக்கு சாந்தம் பண்ணி, ஐயா நீங்கள் வருங்கால முதலமைச்சர் ஆகவே நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சிரித்தார். ஆல் ரைட் அண்டே ஐ எம் கம்மிங் ஃபார் யுவர் சேக். மைனர் மோசஸ் டிஎம்கே மேயர் இல்லை இருக்கிறாங்க, அவர் சொன்னது கேட்குறாரு. அழைச்சிட்டு போய் அங்கே நிறைய தெலுங்கு பேசுகிறாங்க. சூளை பகுதியில் ஃபுல் தெலுங்கு. நான் தெலுங்கு படிச்சது நெல்லூரில் படிச்சிருக்கேன். வெங்கைய நாயுடு ஊரில் நான் நல்ல தெலுங்கு புரட்சித்தலைவர் தலைவர் பெசவாடாவில் விஜயவாடாவில் தமிழில் பேசுகிறது, தெலுங்கு ட்ரான்ஸ்ஃபர் வெரி குட். தெலுங்கு ரைட்டிங் ரீடிங் எல்லாம் அது எனக்கு ஒரு பெரிய. அங்கே எல்லாம் ఇక్కడ ரெண்டு வாங்க, யார் சுடு ராபோயே முக்கியமந்திரி வரக்கூடிய முக்கியமந்திரி உடனே அவங்க எல்லாம் அண்ணா சிரிச்சு ஒரே சிரிச்சார். அண்ணா இதெல்லாம் எங்கே கற்றுக்கு சார், நான் படித்து தெலுங்கு சார் சொன்னேன் அண்ணா விட்ட. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி இது அண்ணா மண்டையில் இருக்குது. பூங்கா நகர் தொகுதி வரும்போது ஒரு சீட்டு பூங்கா நகரை கொடுத்தாரு. அலையன்ஸ் ராஜாஜிக்கும் அண்ணாவுக்கும் அலையன்ஸ். 11 சீட்டு டிஎம்கேக்கு வச்சுக்கிட்டாங்க. ஒரு சீட் எடுத்து சுதந்திராவை கொடுத்தாரு. அங்கே சவுகார்பேட்டையில் ஒரு 10,000-15,000 மார்வாடி ஹிந்தி பேசுகிற ஓட்டு இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி 35,000 பேர் தெலுங்கு பேசுகிற ஓட்டு. அது ராஜாஜிக்கு தெரியாது. நான் நிற்க வேண்டிய தேவையும் இல்லை. ஒரு மார்வாடிக்கு இது அண்ணா கொடுத்தார் சீட்டு. ஆல்மோஸ்ட் அண்ணா காதுக்கு போயிடுச்சு. அண்ணா ஃபோன் பண்ணார், பண்ணக்கூடாது நியாயமாக, ஏன்னா ஒரு சீட் கொடுத்ததுக்கப்புறம் அது ராஜாஜியோட. அண்ணா அவுட் ஆஃப் தி வே போய் பேரறிஞர் அண்ணா ஒரு சீட்டு கொடுத்துருக்கு, அதில் தெலுங்கு பேசுகிறதால நீங்கள் அண்டையே போட்டிங்கன்னா அந்த சீட்டு நமக்கு வந்துவிடும்னு சொன்னார். பாருங்கள், நமக்கு அந்த தெலுங்கு லாங்குவேஜ் என்ன எப்படி வந்து உயர்த்திது. இன்னொரு லாங்குவேஜ் எனக்கு ஒரு ஆயுதமாக இன்றைக்கி கூட நீங்கள் எடுத்திங்கன்னா இங்கே ஷெனா நகரில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தெலுங்கு பேசுகிறோம். இங்கே எம்எல்ஏ கூட நம்ம தெலுங்கு பேசுகிறவர் தான் பிரதமர்களுக்கு. ஏன்னா மெஜாரிட்டி இங்கே நிறைய. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா அந்த கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனில் நிறைய மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க. நம்ம லாங்குவேஜ் வந்து அது இது படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. இஷ்டம் இருந்தால் படிக்க லாங்குவேஜ் மும்மொழியில் கிடையாது, கம்பல்சரி கிடையாது. இங்கே இந்த என்இபி என்றது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் கம்பல்சரி கிடையாது. அதனால எத்தனை லாங்குவேஜ் கற்றுக்கிட்டார். நான் நரசிம்மராவை பற்றி சொல்லும்போது அவர் 8 லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். ஹிந்தி சூப்பர், மராட்டி, கன்னடா, பெங்காலி, குஜராத்தி எல்லாம் பேசுவார் ஒரு மனுஷன். அதுக்கு தான் அவர் இன்டெலிஜென்ட். அதனால பிரைம் மினிஸ்டராக வர்றாரு. அவர் ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக வர்றாங்க. புரியுது உங்களுக்கு? பிரசிடெண்ட்டாக வர்றதுக்கு பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கணும். பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு மக்கள் ஆதரவு நமக்கு தேவை இருக்குது. பிரசிடெண்ட்டு ஹையர் ப்ரோட்டோக்காலில், ஆனால் பிரைம் மினிஸ்டர் எக்ஸிக்யூட்டிவ் அவர் வந்து வராரு. இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா வெங்கைய நாயுடு
அவர் வந்து ஹிந்தியில் எப்படி பேசுகிறாரு, ஹிந்திக்காரனே பேச முடியாது அவர் பேசுன மாதிரி. இது ஒரு அசெட்டு. நமக்கு வந்து குறுகிய மனப்பான்மை இருக்கக்கூடாது. என்னுடைய கருத்து வந்து நான் யாரையும் பர்சனலாக பேச மாட்டேன், தப்பை அட்டாக் பண்ணி பேச எனக்கு பழக்கமே கிடையாது. என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் சட்டசபையில் ஒருத்தர் வந்து பயங்கரமாக என்ன பர்சனலாக திட்டினார், டேய் அப்படின்னா அப்புறம் அவர் நம்ம கட்சி வந்து சேர்ந்தார். அவர் திட்டினவர் கலைஞர், டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கார், உட்காந்துருக்காரு. பேசணுன்னே நானும் திருப்பி திட்டலாம், சிரிச்சுட்டேன். இன்னுதான் சொல்லுவோம், சொல்லுங்க ஐயா அவைத்தாளர்கிட்ட ஒரு வேண்டுகோள்னு சொன்னேன். இப்போ அவர் பயன்படுத்திய பொன் வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பிற்காலத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்பட்டனோ என்று தெரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும்னு சொன்னேன். கலைஞர் ஃபீல் பண்ணார். இது டாக்டர் ஹண்டேனுடைய மனதை புண்படுத்தப்பட்டக்கூடிய இந்த பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவைத்தலைவரை கேட்டுக்கொள்கிறேன் நான் சொல்றது. அப்போ புலவர் கோவிந்தன் ஸ்பீக்கர்ன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, நான் யாரையும் திட்டிப்பேன், ஆனால் இது ஒரு நல்ல வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. எல்லா இடத்துக்கு மற்ற மாநிலம் எல்லா இடத்துக்கும் இருக்காங்க. இப்போ மற்ற மாநிலத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இல்லை, இந்த மும்மொழி கொள்கை வர்றதுனால தாய்மொழி தமிழ் அழிந்து போகும்னு சொல்கிறாங்களே. தமிழை வந்து எவனாலையும் அழிக்க முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ரொபஸ்ட் இங்கிலீஷில் சொல்லணும்னா தமிழ் இஸ் அ ரொபஸ்ட் லாங்குவேஜ். புரியுது உங்களுக்கு? நீங்கள் ஈவன் மற்ற ஹிந்தி, குஜராத்தி, மராட்டி எல்லாம் எந்த மொழியாக இருந்தாலும் அந்த வள்ளுவர் மாதிரி புறநானூறு, அகநானூறு அதெல்லாம் எடுத்தீங்கன்னா, நான் கம்பராமாயணத்தையே இப்போ நான் தமிழுக்கு செய்த சேவையை விட அவர் கலைஞரே ஒரு தடவை சொல்லிட்டார். அவர் லெட்டர் இருக்கு இங்கே, கலைஞர் என்ன வாழ்த்து எழுதின லெட்டரு இங்கே இருக்கு. இங்கே நான் காட்ட முடியும் உங்களுக்கு. இப்படிதான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் வந்து அகென்ஸ்ட் கிடையாது, இவருக்கு யாருக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இதா இது நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இந்த கடந்த 50 ஆண்டுகளாக நீங்கள் யாரோட பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ தெரியுமா? கடந்த 50 100 ஆண்டுகளாக தமிழுக்கு யாரும் செய்யாத சேவையை செய்தவனோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுவரையில் வள்ளுவரை நிறைய பேர் ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, தமிழ்லையும் விரிவாக்கம். இப்போ எங்களுக்கு இப்போ கலைஞர் அவருக்கு குறளோவியம் எழுதினார். அதுக்கு ஒருத்தனை வருஷத்துக்கு முன்னே பரிமேலழகன் எழுதிட்டார். ஆமாம். அதுக்கப்புறம் டாக்டர் மூவா நிறைய எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் நாவலர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இது கம்பன் வந்து தமிழ்லேருந்து இங்கே ஆங்கிலத்தில் இதுவரை யாரும் மொழிபெயர்த்ததில்லை ஒரே நடையில். இது நான் மொழிபெயர்த்திருக்கேன். மொழிபெயர்த்து அப்போ வந்து கலைஞர் முதலமைச்சர், இது வந்து அவர் கவர்னர் வராரு, ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் வராரு, கலைஞர் பேர் போட்டிருக்கணும். நான் ஆற்காடு நண்பர் அவர்கிட்ட கேட்டேன். நான் ரொம்ப அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கும்போது நான் எம்எல்சியாக இருக்கேன். நான் அவருக்கு கொஞ்சம் உதவியெல்லாம் பண்ணியிருக்கேன், சின்ன உதவி பண்ணியிருக்கேன் அவருக்கு. அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா அவர் டாக்டர் கலைஞர் சிஎம் பேர் ராமாயணத்துக்கெல்லாம் வரமாட்டார் அவருன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணேன், எல்லோரும் பேரை போட்டு அவர் பேர் போடாமல் கார்டு ரெடி பண்ணி அந்த கார்டு அனுப்பிச்சி உங்கள் பேர் போட்டிருப்பேன், ஆனால் நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொன்னதுனால இவருக்கு நான் அடுத்த நாளான்னைக்கு இந்த மீட்டிங்கன்னா இந்த அற்புதமான லெட்டர், இவ்வளோ ரொம்ப அற்புதமான லெட்டர் என்னை பாராட்டி இந்த முயற்சி எடுத்துக்கொண்டது நல்லதுன்னு சொல்லி பாராட்டிருக்கேன். நான் எதுக்கு சொல்லுன்னா, தமிழ் வந்து அது அசைக்க முடியாத மொழி. அது சொன்னதுக்கு நான் வந்து தமிழில் கற்றுக்கிட்டு அதில் ஊர் இருக்கேன். கம்பராமாயணத்தை ஆங்கிலத்தில் உரைநடையில் மொழிபெயர்ப்பது சாதாரணமாக கிடையாது. சரி, இது சரியான வகையில் இதுவரை செய்திருக்கார் அப்படின்னு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தது யார்?
கம்பராமாயணத்தில் நம்பர் 1 உலகத்தில் யார் தெரியுமா? ஒரு முகமடன். என்னுடைய அண்ணனுடைய கிளாஸ்மேட் அவர், டாக்டர் மோமோ இஸ்மாயில், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். அவர் தான் அணிந்துரை. அதில் வந்து அற்புதமாக பாராட்டியிருக்கார். அவ்வளவு சரியாக. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து தமிழ் கற்றுக்காமல் இருந்திருந்தேன்னு வச்சுங்க, நான் யூஸ்லெஸ் ஃபெலோ. அது எதுக்கு சொல்ல, நமக்கு எவ்வளவு கற்றுக்கிட்டாலும் அது நமக்கு நல்லது. அதனால் தமிழை வந்து எந்த ஹிந்தி லாங்குவேஜாலேயோ மராட்டி லாங்குவேஜாலேயோ தமிழை அசைக்க முடியாது. புரிதவங்களுக்கு அது ஸ்ட்ராங் லாங்குவேஜ். நீங்கள் வள்ளுவர் அந்த 1330 அந்த 7 வார்த்தைகள் போட்ட செய்யுள் இருக்குல்ல, அது இருக்குல்ல, குறள்கள் இருக்குல்ல, அது வந்து நான் கன்னடத்தில் இருக்குது, பசவச்சனம் இருக்குது, தெலுங்கில் வேமன சதகம் இருக்குது. அது மாதிரி இவர். ஆனால் எதுவும் அதுக்கு ஒப்பிட முடியாது. ஏன்னா வள்ளுவர் வந்து கவர் பண்ணாத பாயிண்ட்டுகளே கிடையாது. அதை அசைக்க முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழுக்கு எந்த ஆபத்து வராது. தமிழ் வந்து அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் மொழி. இன்னும் நிறைய கற்றுக்கிட்டா, நான் இப்போ தெலுங்கு கற்றுக்கிட்டதுனால எனக்கு எலெக்ஷனில் எவ்வளோ ஈஸியாகிடுச்சு பார்த்தீங்களா? அப்புறம் எங்கே போன அந்தந்த லாங்குவேஜ் அவங்க நம்மளோட சாமர்த்தியம். நான் தான் கிங்கு. நான் ஜாஸ்தி கற்றுக்கிட்டா என் கிங்கு. அதனால் நமக்கு எந்த அந்த பலகீனமே வரக்கூடாது. புரிதவங்களுக்கு நம்ம நிறைய கற்றுக்கணும், செய்யணும். இதை வந்து ஒரு அந்த 65 நடந்த ஒரு இஷ்யூ மாதிரி. புரிதவங்களுக்கு மும்மொழி போராட்டம் அப்படி நடந்தது இல்லை, அதை மாதிரி திருப்பி ரிவைவ் பண்ணலான்றதுக்கு அவசியமே கிடையாது. அது அந்த மாதிரி வராது. புரிதவங்களுக்கு இது ஏன்னா நிறைய பேர் இப்போ திங்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் இது வந்து ஒரு இது நேச்சுரல். உறுதியாக நிறைவாக சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்வி கொள்கை, அதை வந்து எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி அவங்க எல்லாரையும் டாப் பீப்புள் எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணி அவர் எழுதியிருக்காங்க, அது வரைந்திருக்காங்க. அது வந்து ஏற்றுக்கொள்வது நமக்கு நம்ம குழந்தைகளுக்கு நல்லது, எதிர்காலத்துக்கு நல்லது. அவங்க நம்முடைய அகந்தைக்காக, நம்முடைய அகங்காரத்தினால, நம்முடைய அரசியல் குறுகிய நோக்கத்தினாற்காக நாம் அந்த நம்முடைய அடுத்த தலைமுறையில் வரக்கூடிய இளந்தலைமுறையில் இருக்கக்கூடிய மாணவிகளுடைய எதிர்காலத்தை நாம் பாழாக்கக்கூடாது என்று நான் இங்கே பணிவுடன், நான் வந்து மிக மிக பணிவுடன் தாழ்மையுடன் இங்கே நேயர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார். இப்போ இந்த ஆணவ படுகொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குன்னு, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ இந்த பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஆமா, பெண்களுக்கு வந்து குறிப்பாக பள்ளி சிறுமிகளுக்கு வந்து இங்க வந்து நிறைய பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி இவ்வளவு மோசமா வந்ததுன்னு எனக்கு தெரியல. நம்ம கடந்த நம்ம ஆட்சியில் இப்படி நடக்கல. இது எனக்கு ரொம்ப மிகவும் வருத்தமாக இருக்குது. நான் வந்து அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுற நேரத்தில் தனிப்பட்ட யாரையும் எனக்கு சொல்ல மனசு வரல. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த ஒரு 1-2 ஆண்டுகளில் குறிப்பாக, கடந்த 2 ஆண்டுகளாக குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு மிகவும் குறைந்து விட்டது என்பது அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அதுதான் உண்மை. அது எதனால் நம்ம வந்து அஃபீஷியல்ஸ் மிஸ்டேக்கா, தப்பு பண்ணுறாங்களா, அப்புறம் ஆணவ கொலை எல்லாம் நிறைய கூட. அவங்க சென்னையில் உங்களுக்கு எடுத்திங்கன்னா, நம்ம பாசத்திற்குரிய தலித் உடன்பிறப்புகள் எனக்கு இந்த ஜாதியிலெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட அதுவும் குறிப்பாக இந்த என்ன தீண்டாமை என்பது எனக்கு முழுக்க அது ஒரு எதிரி. நான் வந்து சயின்டிஃபிக் பிளட் குரூப். இங்கேயே ஒரு நடந்த இது சாட்சி சொல்கிறேன்.
நம்ம ஆஸ்பத்திரியில் ஒரு தடவை திடீர்னு ஒரு முஸ்லீம் பெண்மணி திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு டக்குன்னு பிளட் டிரான்ஸ்மிஷன், என் சன் கிருஷ்ணாண்டே அவன் தான் சர்ஜன், அவன் பிளட்டு இவங்களுக்கு மேட்ச் ஆகுது. அவங்க சொந்தக்காரன் பிளட்டில் மேட்ச் ஆகாது. பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதி 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 இங்கே சில பேருக்கு இங்கே ஜாதியை வெட்டி 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 மக்களை துண்டு துண்டு ஆக்கணும் பார்க்குறாங்க. அது உடனே அந்த பிளட்டு கொடுத்துட்டு அவனே ஆப்ரேட் பண்ணிட்டான். சரி, அவங்களுக்கு ரொம்ப சில இது ஒரு லைஃப்பில் நமக்கு ஒரு பாடம் படிப்பினை. ஆகவே இது ஜாதி கொடுமை. அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒருத்தர் மோட்டர் சைக்கிளில் போகிறாரு. உனக்கு நீ உனக்கு கீழ் ஜாத்தின்னு அவங்க எப்படி அவன் கீழ் ஜாதி சொல்ல முடியும்? எல்லோரும் ஒன்று தான். அவன் கையை வெட்டிட்டான். நீ கை இருந்தால் தானே மோட்டர் சைக்கிள் ஓட்டுற அப்படின்னு சொல்லி எவ்வளவு இந்த ஆணவ இதில் இருக்குல்ல, ரொம்ப சுடுகாட்டில் அங்கே கொண்டு போகக்கூடாது, பயங்கரமாக இருக்குது. வர வர பார்த்தா இது இன்னும் நாடு முன்னேறதுக்கு விட பின்னே தங்கியிருக்கு. ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த ஜாதி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ கூட இந்த அளவுக்கு வைலன்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ ஜாதி கொடுமைகள், அதே நேரத்தில் பெண்கள், சின்ன சின்ன குழந்தைகள், இது எந்த மனுஷன் மிருகமாக மாறின்னு இருக்கான். இது இது எப்படி இது அரசாங்கம் தடுக்க முடியாமல் இருக்கிறது என்பது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது அரசாங்கம் உடனடியாக இதுக்கு ஒரு போர்க்காலத்தில் நடவடிக்கை எடுக்கலைன்னா தமிழகம் மிக ஒரு ஆபத்தான நிலைமைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இது அரசாங்கம் உடனடியாக கவனிக்க வேண்டியது. இது இப்போ சட்டசபையில் நான் இருந்திருக்கேன்னு வச்சுங்க, அங்கேயும் இதை நான் சொல்லியிருப்பேன், கண்டிச்சிருப்பேன். ஆகவே இது நம்ம கண்டனத்துக்குரியது. அதுதான் முக்கியமாக இது அரசாங்கம் இப்போ கமிஷனர் இப்போ அதை மாற்றிட்டாங்க பாருங்க. அன்றைக்கி நம்ம ஆம்ஸ்ட்ராங்கு அவர் கொலைக்கு பிறகு இங்கே கமிஷனரே மாற்றிட்டாங்க. கமிஷனர் மாற்றினதுக்கப்புறமும் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல எனக்கு. திங்ஸ் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக வரல, புரியுது உங்களுக்கு? ஆகவே எனக்கு இது ரொம்ப உடனடியாக இது மிக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும். நாம் கண்டனை பண்ணி எனக்கு ஒரு ஸ்கோர் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கோர் எனி பாயிண்ட். நான் இந்த 98 வயசில் நாளைக்கு நான் ஐ எம் குவிட்டிங் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தை விட்டு குட் பை பண்ணிவிட்டு போயிடுறேன், சந்தோஷமாக போகிறேன். நான் எதுக்காக இதில் எனக்கு ஸ்கோரிங் பாயிண்ட் கிடையாது, கண்ணீர் விடுற பாயிண்ட். எனக்கு கண்ணீர் விடுறேன். இப்படியெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள், குழந்தைகள். நான் ஒரு டிஸ்பென்சரி, நான் என்னுடைய மருத்துவமனை ஆரம்பித்து 75 ஆண்டுகள், என்னோட 4-5 டாக்டர் எல்லோரும் போயிட்டாங்க. நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? அப்போ ஆரம்பத்தில் அப்போல்லாம் ஒரு 5 வயசு பொண்ணு, 8 வயசு பொண்ணு, 9 வயசு பொண்ணு ஒண்டியாக வரும் ஒரு பாட்டில். அப்போல்லாம் இவ்வளோ காஸ்ட்லி மருந்தெல்லாம் கிடையாது. மிக்சர் பவுடர் சரியாயிடும் உடனே, என்ன ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அங்கிள் என்ன டாக்டர்னு கூப்பிட மாட்டாங்க. எனக்கு உடம்பு காய்ச்சல், ஜுரம், அம்மா மருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் அம்மா அது கொடுப்பாங்க. ஒண்டியாக ஒரு குழந்தை ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு மருந்து வாங்கிட்டு அது ஒரு ஸ்லிப்பில் எப்படி சாப்பிடணும் அந்த குழந்தை கையில் கொடுத்து அது ஒண்டியாக போகிறது. இப்போ அது முடியுமா? நீங்கள் நினைப்பு உங்கள் குழந்தைய மகளை ஒண்டியை நீங்கள் ரோட்டில் அனுப்ப முடியுமா? நம்ம வரல வயிற்றில் நெருப்பு கட்டிருக்கு. அதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதில் எல்லாரும் சேர்ந்து ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய தலைவர்கள், பெண்மணிகள் எல்லாரும் சேர்ந்து இதற்கு ஒரு போர்க்கால நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இது இன்னும் மோசமாக, நாளுக்கு ஒரு பேஜிலையும் எந்த பேப்பராக இருந்தாலும் ஒரு பேஜில் 3-4 இது சீண்டல், கற்பழிக்கு, வாத்தியாருங்கள் ஆசிரியர்களே பண்ணுறாங்க.
இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த உலகத்தில் நான் ஏன் இருக்கேன்னு கூட அந்த மாதிரி கூட எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இது போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பயிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக உங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.